தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வாட்ஸ்அப்புக்கு மத்திய ஒன்றிய அரசு வைக்க போகிறது ஆப்பு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இது ஒரு தனி மனித சுதந்திரம். ஆனால் இதுக்கும் வர்றது ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை சட்டபூர்வமாக்குது ஆளுகிற பாரதிய ஜனதா. ஏன், எதற்கு, எங்கே, எப்படி திரட்டப்பட்ட தகவல்கள், தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம், தெரிந்து கொள்வோம் இன்றைய சமர்க்களத்தின் காணொளியில். தனி மனித உரிமை, தனி மனித மீறல், உரிமை மீறல், இப்படியெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒவ்வொரு மனிதனையும் நேரடியாக அவனுடைய உரிமையை தடுக்கக்கூடிய, தடை செய்யக்கூடிய விதத்துல தனி மனித சுதந்திரம் பறிபோகுது. நம்ம சொல்றோம் சுதந்திர நாடு, இந்தியா ஒரு சுதந்திர நாடுங்கிறோம். ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் அவனுடைய தனி உரிமை இருக்குது அப்படின்னு சொல்றோம். ஆனால் அந்த உரிமைகளை தடையிடக்கூடிய விஷயமாக இந்த வாட்ஸ்அப்பை கண்காணிக்கக்கூடிய, இல்லைனால் வாட்ஸ்அப்பை உங்களுக்கு தடை செய்யக்கூடிய ஒரு உரிமத்தை ஒன்றிய அரசு பெறுது, சட்டப்பூர்வமாக்குது. அதை இதே சமர்க்களம் காணொலியில மிகச்சரியாக கிட்டத்தட்ட 11 மாதங்களுக்கு முன்பாக நம்ம 2024 ஏப்ரல் 27 ஒரு காணொலியை போட்டோம். அப்ப இருந்தே வழக்கு நடந்துகிட்டு இருக்குது. வாட்ஸ்அப் கிட்ட இந்த உரிமத்தை கேட்டு ஒன்றிய அரசு ஒரு வழக்க போடுது. டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நடந்த வழக்கு. அந்த வழக்கில் ஃபேஸ்புக் அண்ட் வாட்ஸ்அப் ரெண்டையும் நிர்வகிக்கக்கூடிய நிறுவனமான மெட்டா நிறுவனம் அதை நாங்க செய்யவே முடியாது, அப்படி நாங்க அந்த சுதந்திரத்தை உங்களுக்கு கொடுக்க முடியாது. வாட்ஸ்அப்ங்கிறது எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன், இந்த இதை நாங்க தடை செய்ய முடியாது, எடுக்க முடியாது, இந்த அனுமதியை அரசுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு திட்டவட்டமா சொல்லிச்சு. இன்னும் ஒருபடி மேல போய் அந்த மெட்டா நிறுவனம் என்ன சொல்லிச்சுன்னா, நீங்க வாட்ஸ்அப்புக்கு இப்படிப்பட்ட தடையெல்லாம் சொன்னீங்கன்னா நாங்க இந்தியாவில் வாட்ஸ்அப்பை நடத்தல, வாட்ஸ்அப் இந்தியாவை விட்டு நாங்க எடுத்துடுறோம் அப்படின்னு மெட்டா கம்பெனி சொல்லிச்சு. அதுலயும் குறிப்பா அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, பிரேசில்ல தான் உலகத்திலே இருக்கக்கூடியதிலேயே மிகப்பெரிய அளவுல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதாவது சட்டம் விதி அங்கதான் ரொம்ப கடுமையா இருக்கும். அந்த பிரேசில் நாட்டில் கூட எங்களுடைய இந்த வாட்ஸ்அப்பை இந்த அளவுக்கு அவங்க கெடுபிடி கொண்டு வரல அப்படின்னு அந்த வாதத்துல வச்சாங்க. உச்சபட்சமா நாங்க இந்தியா விட்டே போயிடுறோம், எங்களுக்கு வாட்ஸ்அப் கம்பெனி இங்க நடத்தலைனாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி சொன்ன நிலையிலும் கிட்டத்தட்ட ஒரு 11 மாதம் இந்த வழக்கு நடந்து கிட்டத்தட்ட சட்டமாக போகுது. ஒன்றிய அரசு வரக்கூடிய ஏப்ரல் 1 யாருடைய வாட்ஸ்அப்பை வேணா அவங்க கண்காணிக்கலாம். நீங்க பாஸ்வேர்டு வச்சுக்கோங்க, நீங்க பின் நம்பர் வச்சுக்கோங்க, இல்ல என்ன வேணா வச்சுக்கோங்க. ஆனா ஒரு அரசு, மத்திய அரசு, ஒன்றிய அரசு நினைச்சிச்சுன்னா உங்களுடைய வாட்ஸ்அப்ல நீங்க யார்கிட்ட பேசுனீங்க, என்ன பேசுனீங்க, என்ன அனுப்புனீங்க, என்ன படம் அனுப்புனீங்க, என்ன காணொலி அனுப்புனீங்க, எல்லாத்தையும் பார்ப்பதற்கான உரிமத்தை வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாம இவ்வளவு நாள் வரைக்கும் நம்ம ஃபேஸ்புக்கை முடக்கிருப்பாங்க, வாட்ஸ்அப்பை கூட முடக்கிருப்பாங்க. இப்ப என்னுடைய ஃபேஸ்புக் பல முறை தடை செய்யப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஃபேஸ்புக் வந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 4-5 முறை என்னுடைய முகநூல் கணக்கு முடக்கப்பட்டிருக்கு. இப்ப சமீப காலமா ஒரு 6 மாதத்திற்கு முன்னால நம்முடைய வலையொலி சமர்க்களமும் முடக்கப்பட்டது, அதோடைய மானிட்டேஷன் கட் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா ஒளிபரப்பலாம், அதனாலதான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அது வருமானம் கிடையாது, உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அந்த யூடியூப் நம்முடைய சமர்க்களம் வலையொலி என்னைக்கு தடை செய்யப்பட்டதோ அதுல இருந்து 24 மணி நேரத்திற்கு உள்ளதாக 6 மாசத்துக்கு முன்னால என்னுடைய பகிரியும் முடக்கப்பட்டது, வாட்ஸ்அப்பும் முடக்கப்பட்டது. இப்ப எனக்கு முகநூல் போனது ஒரு பிரச்சனையா தெரியல. அதே போல சமர்க்களம் வலையொலி போனதும் கூட எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையா தெரியல. ஏன்னா அதுல வருமானம் மட்டும்தான் நமக்கு எடுத்திருக்கிறாங்க, தடை செஞ்சிருக்கிறாங்க. மற்றபடி ஒளிபரப்புறதுனால அதுலயும் கூட எனக்கு சிரமங்கள் இல்லை. ஆனால் என்னுடைய தனிப்பட்ட பகிரி வாட்ஸ்அப்பை முடக்கிட்டாங்க 6 மாசத்துக்கு முன்னால. அதுல எவ்வளவு பெரிய சங்கடங்கள், எனக்கு எவ்வளவு பெரிய சிக்கல்கள் இன்றைக்கு வரைக்கும் இருக்குது அப்படிங்கறத நான் ரொம்ப உணர்ந்தவனா இதை நான் சொல்றேன். இப்ப என்னுடைய வாட்ஸ்அப்பை இன்னைக்கு இருக்கிற சூழல்ல வாட்ஸ்அப் நிறுவனத்துல, மெட்டா நிறுவனத்துல சொல்லிதான் என்னுடைய பகிரியை முடக்கினாங்க. ஆனா இனி வரும் காலங்கள்ல யாருடைய வாட்ஸ்அப் வேணா இருக்கட்டும், அதை மெட்டா கம்பெனி கிட்ட இவங்க ஒன்றிய அரசு போய் சொல்லாமலேயே அரசே உங்களுடைய வாட்ஸ்அப்பை கண்காணிப்பதற்கும் அதை முடக்குவதற்கும் நேரடியான ஒரு உரிமத்தை, அனுமதியை வாங்கிட்டாங்க. இது ஏப்ரல் 1 வருது. இது எவ்வளவு பெரிய ஒரு தனி மனித சுதந்திரத்தை கெடுக்கும்னு பாருங்க. நினைச்சபடி நினைச்ச இடத்துல ஒரு ரகசியத்தை, ஒரு உறவுக்கான ரகசியம், ஒரு தாய்க்கும் மகளுக்குமான ரகசியம், ஒரு அப்பனுக்கும் மகனுக்குமான ரகசியம், ஒரு தொழிலதிபர்களுக்குள்ள ஒரு ரகசியம்,
குறிப்பிட்டு பாருங்க, இந்த வாட்ஸ்அப்னால எவ்வளவு பெரிய நன்மைகள், இந்த மெட்டா நிறுவனத்தினால எவ்வளவு பெரிய நன்மைகள், இது எப்படி எந்த அளவுக்கு இதை ஒழிக்க பார்க்குது, அடக்க பார்க்குது, உன்னைய வந்து எந்த நேரமும் யாரும் கண்காணிக்கலாம்ங்கிற நிலைக்கு கொண்டு போய் சேர்க்குது பாருங்க. இன்னைக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தாய் கிட்ட இல்ல வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மகள் கிட்ட இந்தியாவில இருந்து ஒரு தாய் பேசணும்னா முந்தியெல்லாம் வந்து ட்ரங்க் கால் புக் பண்ணுவாங்க. இந்த லேண்ட்லைனுக்கெல்லாம் முன்னால ட்ரங்க் கால் புக் பண்ணி தான் பேசுவோம். யார் வீட்லயாவது தான் இந்த லேண்ட்லைன் போனே இருக்கும். அதற்கு பிறகு வந்து என்னாச்சுன்னா லேண்ட்லைன் நிறைய வீட்டுக்கு வந்துச்சு, அதுல பார்த்துக்க முடியாது, பேசலாம். அதுலயுமே என்ன வந்துச்சு, லோக்கல் கால், எஸ்டிடி, ஐஎஸ்டிடி. எஸ்டிடியே வந்து ஒரு நிமிஷத்துக்கு இவ்வளவு பயங்கரமா காசு கொடுத்து பேசுவோம். ஐஎஸ்டிடி வெளிநாடுகளுக்கு பேசக்கூடியது. இப்படி பேச மட்டும்தான் முடியும் அதுலயும் கூட. ஆனால் இன்றைக்கு அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்த இந்த காலத்துல நேருக்கு நேராக நினைத்த நேரத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு அப்பா வெளிநாட்டில், அமெரிக்கால, கனடால, நியூசிலாந்துல, ஆஸ்திரேலியால, பிரேசில்ல, ஜெர்மனில எங்கேயும் இருக்கக்கூடிய தன் மகளோடோ மகனோடோ யாருடனும் வேணும் உடனடியாக நேரடியாக வீடியோ கால்ல பேசலாம், நேரடியாக பார்த்துக்கலாம். அந்த அளவிற்கான ஒரு வசதி. இன்னும் சொல்ல போனா உயர்கல்வி படிக்கக்கூடிய, கல்லூரிகளில் படிக்கக்கூடிய, விடுதிகளில் தங்கி படிக்கக்கூடிய மகன் மகள்களை பெற்றோர்கள் கண்காணித்துக் கொள்வதற்கும் பெற்றோர்கள் அவர்களை முகமுகமாக பார்த்துக் கொள்வதற்கும் மிக வசதியா இருந்துச்சு. இதுவெல்லாம் ஒரு தனி மனித உரிமை, சுதந்திரம். இது இன்னைக்கு பறிபோகுது. உன்னை கண்காணிக்கிறானோ இல்லையோ, உனக்குள்ள ஒரு அச்சம் இருக்கும். இவ்வளவு நாள் நீ சுதந்திரமாக பேசி தெரிஞ்சது, சுதந்திரமாக நீ உறவாடி கொண்டதெல்லாம் இனி ஒரு கட்டுக்குள் வருது அப்படின்னு சொல்றதை விட ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள வருது அப்படின்னு சொல்லலாம். இது தனிப்பட்ட விதத்துல நான் ஒரு உறவு முறையில எவ்வளவு சிக்கல்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது போலதான் இப்ப தொழில் எடுத்துக்கோங்களேன். ஒரு டெண்டர், ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அந்த ஒப்பந்த புள்ளி என்ன, அது எவ்வளவு குறைச்சு போடலாம், ஏத்தி போடலாம், எதனால அந்த டெண்டர் நம்ம எடுக்கலாம், அந்த வேலையை எப்படி நம்ம எடுத்துக்கலாம்னு ஒரு தொழில் போட்டி நடக்குதுன்னு வச்சுக்கோமே. இப்ப உதாரணத்துக்கு அம்பானி ஒண்ணு போடுறாரு, அதானி ஒண்ணு போடுறாரு. இவங்க ரெண்டு பேருக்கும் இல்லாம பாரதிய ஜனதாவுக்கு பிடிக்காத ஒரு காங்கிரஸ்கார் ஒருத்தர் ஒரு ஒப்பந்த புள்ளி போடுறாரு, ஒரு பெரிய ஒரு தொழிலுக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த ரகசியங்களை எல்லாம் மிக எளிதாக ஒன்றிய அரசு எடுத்துடலாம். அம்பானிக்கு எதிராக ஒப்பந்த புள்ளி என்ன செய்யப்படுகிறது, அதானிக்கு எதிராக ஒப்பந்த புள்ளி என்ன கொடுக்கப்படுகிறது, அழகா பார்த்துட்டு போயிடலாம். தொழில் ரகசியங்களை இனி பாதுகாக்க முடியாது. ஒன்றிய அரசு நினைச்சா எதை வேணாலும் இதை செய்யலாம் அப்படின்னு வருது. நான் கேட்கிறேன், இப்ப அதனால் ஒன்றிய அரசு சொல்றக்கூடிய மிகப்பெரிய காரணம் என்ன தெரியுமா? தீவிரவாதிகளை முடக்கணும். தீவிரவாதிகள் இதன் மூலமா பேசிக்கிறாங்க, அவங்களை நம்ம நேரடியாக கண்காணிக்க முடியல. நம்ம மெட்டா நிறுவனத்தில் போய் வாட்ஸ்அப்புக்கு போய் இதுல நாங்க கண்காணிக்கணும் கேட்டு அனுமதி பெற்று அதை பார்க்க வேண்டியது இருக்கு, செய்ய வேண்டியது இருக்கு. அப்ப நேரடியாக நாங்கள் தீவிரவாதிகள். அதாவது கொசுவுக்கு பயந்து ஒரு குடிசையவே எரிப்பான வேணாது. கொசு ஒரு குடிசைக்குள்ள போயிருச்சுன்னா அந்த கொசுவை தான் அடிக்கணுமே தவிர கொசுவை கொள்றேங்கிற பேர்ல குடிசையவே கொளுத்திட்டு அப்பாடா கொசுவை கொண்டுட்டேன்னு ஒருத்தர் சொன்னாவே எவ்வளவு பெரிய புத்திசாலியோ அது மாதிரிதான் இன்னைக்கு ஒன்றிய அரசு சொல்லக்கூடிய விஷயம் இருக்கு. இதுல ஒரு தீவிரவாதியை கண்காணிக்கணும், கண்காணிச்சு தானே செய்யணும். அதுக்கு தானே உளவு பிரிவு, அந்த பிரிவு, இந்த பிரிவு, எல்லா பிரிவும் வச்சிருக்கிறீங்க. அதற்காக ஒட்டுமொத்த நாட்டினுடைய ஒரு தனி மனித உரிமையின் மேலேயே நீங்க வந்து ஒரு அடிமைத்தனத்தை கொண்டு வரீங்கன்னா அதை ஏற்க முடியாது. ஆனா காரணம் தான் இதை சொல்றாங்களே தவிர, ஆனால் ஒன்றிய அரசுக்கு முக்கியமானது என்னன்னா எதிர்கட்சிகளை கண்காணிக்கணும். எதிர்கட்சியினுடைய தலைவர்கள் என்ன பேசுறாங்க, என்ன செய்யறாங்க, இவர்களை கண்காணிக்கணும். இன்னைக்கு இந்த சட்டத்தின் மூலமா ராகுல் காந்தியுடைய வாட்ஸ்அப்பை உடனடியாக அவங்க பார்க்கலாம். அவர் யார்கிட்ட பேசியிருக்கிறார், என்ன பேசியிருக்கிறார், என்ன படம் அனுப்பியிருக்காரு, என்ன காணொலி அனுப்பியிருக்கிறாரு, சோனியா காந்தி என்ன அனுப்பியிருக்காங்க, பிரியங்கா காந்தி என்ன அனுப்பியிருக்காங்க, ஸ்டாலின் என்ன அனுப்பியிருக்காரு, உதயநிதி ஸ்டாலின் என்ன அனுப்பியிருக்காரு, அண்ணன் சீமான் என்ன அனுப்பியிருக்காங்க, உடனடியாக பார்க்கலாம். இப்ப உதயநிதி ஸ்டாலினுடைய பகுதியவோ, அண்ணன் சீமானுடைய பகுதியவோ, விஜயுடைய பகுதியவோ, ஸ்டாலினுடைய பகுதியவோ, எடப்பாடியாருடைய பகுதியவோ உடனடியாக முடக்கலாம். எந்த கேள்வியும் கிடையாது. உங்களுடைய பகுதியை முடக்கி விடலாம், உங்களுடைய பகுதியை கண்காணித்து விடலாம். அப்படின்னா இப்ப நம்ம வந்து எளிதா ஒரு கேள்வியை வைக்கிறோம். இதற்கு முன்னால தபால் துறையிலிருந்து முந்தியெல்லாம் வந்து இந்த 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 மாதிரியான ஒரு தொழில்நுட்பம் தொடர்பு கருவிகளாக வருவதற்கு முன்பதாக நம்ம என்ன செய்வோம்? தபால் நிலையத்தில் தபால்ல ஒரு கடிதத்தை எழுதி இன்லேண்ட் லெட்டர்னு சொல்லுவோம், எழுதி அதை மடிச்சு ஒட்டி உள்ள போட்டுட்டோம்னா அது பத்திரமா நம்ம யாருக்கு போய் சேரணும் அதை போய் சேருது, அதை படிப்பாங்க. அப்போ ஒரு போஸ்ட் கார்டுன்னு போடுவாங்க, அதுல கூட வெளியில விஷயம் தெரியும். ஆனா கவருக்குள்ள வச்சு தபால் மூலமா அனுப்புறதோ, அஞ்சல் துறை மூலமா, இல்லை என்றால் அந்த இன்லேண்ட் லெட்டர்னு சொல்றோம் மடக்கி ஒட்டி அனுப்புறதுலையோ, அப்ப அதுல எல்லாம் தீவிரவாதிகள் எழுதி அனுப்பி அதையெல்லாம் பண்ணாங்களே. அப்போ தபால் நிலையத்தில் உட்காந்து எல்லா இன்லேண்ட் லெட்டரையும் எல்லா கவரையும் நீங்க பிரிச்சு பிரிச்சு பார்த்து படிச்சு திரும்ப ஒட்டி தான் நீங்க அனுப்புனீங்களா? அது அதன் மூலியமாக தீவிரவாத செயல் நடந்துரும் அப்படின்னு. அப்ப இவங்க சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, அரசு நினைத்தால் யாரை வேணாலும் கண்காணிப்போம், என்ன செய்யறாங்க அப்படின்னு நாங்க பார்க்கணும், அதை முடக்கணும் அப்படிங்கிறதா எங்களுடைய நோக்கமா தெரியுதே தவிர வேறொன்றும் இருப்பதாக இதுல ஒன்றும் தெரியல. அப்ப அங்கொன்றும் இன்றுமாக இருந்த சின்ன சின்ன சுதந்திரம் கூட இன்னைக்கு பறிபோகுது.
ஃபேஸ்புக் அது வந்து அது அது வெளிப்படையாக நம்ம அனுப்பக்கூடியது தான், அது எல்லாருமே தெரிஞ்சது தான். யூடியூப் நம்ம வந்து அதை ஒளிபரப்புறது தான், அதுலயும் எல்லாரும் எல்லாத்தையும் பார்க்கிறது தான். ஆனால் வாட்ஸ்அப் மட்டும்தான் தனி மனிதனுக்கான ஒரு ஒரு சுதந்திரமான ஒரு தனி உரிமையா இருந்துச்சு. ஆனால் அதுவும் இன்றைக்கு முடக்கப்படுது, அழிக்கப்படுது, அரசினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போகுதுன்னா இங்க நம்ம வாழ்வதா வீழ்வதா சாவதான்ற கேள்விக்கு வரைக்கும் இதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விடை தெரியாத ஒரு கேள்வியாக இருக்குது. இதை எந்த அளவிற்கு சட்டமாக்கப்பட்டிருக்குன்னு இன்னைக்கு வரைக்கும் விஷயம் வரல. ஆனால் ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து உங்கள் ஒவ்வொருவருடைய வாட்ஸ்அப்பையும் அரசு நினைத்தால் கண்காணிக்கலாம், முடக்கலாம் அப்படிங்கிறது இன்றைய நிலைமை. இனி இதுக்கு மேல வந்து மேல்முறையீடு அப்படி இப்படின்னு போய் ஏதாவது நிறுத்தப்படுதா கொள்ளுதான்னு தெரியல. ஏன்னா கிட்டத்தட்ட அரசுக்கும் மெட்டா நிறுவனம் வாட்ஸ்அப்புக்கும் 11 மாத கால ஒரு நீதிமன்ற வாதங்கள் விவாதங்களுக்கு பிறகு இந்த சட்டம் வரப்போகுதுன்னு சொல்றாங்க. அதனால இது எந்த அளவிற்கு இந்த சட்டம் அமல்படுத்தப்பட போகிறது, எந்த அளவிற்கு இது தனி மனித உரிமையை மீற போகிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். மொத்தத்தில் வாட்ஸ்ஆப்புக்கு ஆப்பு. நன்றி, வணக்கம். இது சமர்க்களம், சமரசமற்ற தமிழ் தேசிய ஊடகம்.